بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما விண்ணையும் மண்ணையும் படைத்து ஈருலக ஜீவராசிகளுக்கும் அனுபவம் தவறாது உணவளித்து காத்து கொண்டிருக்கும் ஏகவல்ல இரட்சகனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணைகள் அற்றவன், சகல புகழுக்கும் உரித்தானவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைய குத்துபா பிரசங்கம் மூலம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எவ்வாறு இந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் பார்க்கலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமறையில் கூறும்போது அவனுடைய அருட்கொடைகளை பற்றி கூறும் பொழுது மிக திட்ட தெளிவாக விளக்குகிறான். எப்படி? وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, அல்லாஹ் உங்கள் மீது வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை கணக்கிட்டால், மட்டிட்டால், எண்ணினால் அது எண்ணி முடிக்க முடியாது, மட்டிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்காத அருட்கொடைகளை உங்கள் மீது சொரிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் கூறுகிறான். இன்னும் அல்லாஹ் இந்த அருட்கொடையில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எங்களை மனிதனாக அல்லாஹ் படைத்தது அல்லாஹ்வுடைய அருளில் மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. எப்படி என்று பாருங்கள். அல்லாஹ் அருமறையில் இதையும் அழகாக கூறுகிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நான் மனிதர்களை அழகிய முறையில், அழகிய ஒரு கட்டமைப்பில், அழகிய ஒரு படைப்பாக நான் படைத்திருக்கிறேன். மனிதனை அழகான முறையில் நான் படைத்திருக்கிறேன், அழகிய முறையில் படைத்திருக்கிறேன். மனிதனுக்கு சகல நிஅமத்துக்களையும் கொடுத்திருக்கிறேன். மனிதனாகியவன் இந்த நிஅமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி? தன்னகத்தில் எத்தனையோ அருட்கொடைகளை சுமந்திருக்கிறான். தனக்குள் கண்ணென்றும், மூக்கென்றும், வாய் என்றும், தலை என்றும், மூளை என்றும் உறுப்புகள் அத்தனையும் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அத்தனையும் இறைவனுடைய அருட்கொடையில் மிகவும் உன்னிப்பான, மிகவும் நோக்கக்கூடிய அருட்கொடையாக இருக்கிறது. இன்னும் சில அருட்கொடை எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு அப்பால் பட்ட அருட்கொடைகள். ஒன்று தன்னகத்தை தானே சுமந்து கொள்ளும் அருட்கொடை, மற்றது தான் அனுபவிக்கும் அருட்கொடைகள், தான் காணக்கூடிய அருட்கொடைகள், தனக்கு வெளியே உள்ள அருட்கொடைகள். நாங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாங்கள் காணுகின்றோமோ, சிறியதொரு எறும்பாக இருந்தாலும் சரி, பெரியதொரு உருப்படியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் தான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையில் ஏராளமான அருட்கொடைகளில்
மிக முக்கியமான 3 அருட்கொடைகளை மனிதன் தன்னகத்தில் வைத்திருக்கக்கூடிய 3 அருட்கொடைகளை பற்றி பேசுகிறான். எப்படி சொல்கின்றான்? வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா கலீலம் மா தஷ்குரூன். நான் உங்களுக்கு கேள்வி புலனை தந்திருக்கிறேன், பார்வையை தந்திருக்கிறேன், உங்களுக்கு சிந்தித்து எது கெட்டது நல்லது என்று பிரித்தறியக்கூடிய உள்ளத்தை தந்திருக்கின்றேன். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் காட்டக்கூடிய நன்றி உணர்வோ நீங்கள் காட்டக்கூடிய நன்றியோ மிகவும் குறைவாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையில் இதனுடைய அதாவது இந்த கண்ணும் காதும் உள்ளமும் இதை பற்றி மாத்திரம் ஸ்பெஷலாக விவரித்து அல்லாஹ் கூறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இன்று உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய அத்துணை அழிச்சாட்டியத்துக்கும் மூல காரணமாக இந்த 3 பொருட்கள் தான் அமைந்திருக்கிறது. என்னென்ன? ஒன்று கண், மற்றது காது, மற்றது உள்ளம். இந்த 3ம் சீராகிவிட்டது வைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் முழு மனிதனாக ஆகிவிடுகிறான், மனித புனிதனாக ஆகிவிடுகின்றான், அவன் ஜெயசீலனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறினானோ அந்த வழியில் பயன்படுத்திய மனிதர்களில் ஒருவராக ஆகிவிடுவார். எப்படி? இன்றைக்கு அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், எப்படி? வஜஅல லகுமுஸ் ஸம்அ, நான் உங்களுக்கு கேள்வியை தந்திருக்கின்றேன். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலனை கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதனால் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். உண்மைதானே? செவி இருக்கிறது, நாங்கள் நல்லவைகளை கேட்பதற்காக அல்லாஹ் படைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை சுமக்க வேண்டும், அதன் மூலம் அந்த சுமந்த அருளின் மூலம் அல்லாஹ்வின் ஆசியை அன்பை பெற வேண்டும். மாற்றமாக இந்த மனிதன் காதினூடாக அந்த கேள்வி ஞானத்தினூடாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். எப்படி? லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு நல்லவைகளை கேட்க மாட்டான். எங்க கேட்கிறோம்? நல்லவைகளை கேட்கிறாங்களா? எங்களோட முஸ்லிம் சமூகத்தை எடுத்து பாருங்க, வாலிபர்கள் எடுத்து பாருங்க, யுவதி பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எடுத்து பாருங்க, என்னத்தை கேட்கிறாங்க? ரேடியோல பாட்டு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? என் உம்மாக்கு ஒரு பாட்டு போடுங்க, என் வாப்பாக்கு ஒரு பாட்டு போடுங்க, என் தங்கச்சிக்கு ஒரு பாட்டு போடுங்க, அப்பதான் பிறந்த பச்சிலம் பாலகனுக்கும் ஒரு பாட்டு போடுங்க. பார்க்கலையா? ரேடியோ திறந்து பார்த்தா நாங்க கேட்க தேவையில்ல. இன்னைக்கு பஸ்ல அதுல இதுல போகும்போது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா நிர்பந்திக்கப்படுகிறோம், கேட்கிறோம். அங்க பார்த்தா என்ன? நான் ஆயிஷா பேசுகிறேன், என்னுடைய தந்தைக்கு ஒரு பாடல் போடுங்கள். நான் கமரனிசா பேசுகிறேன், என்னுடைய தாய்க்கு ஒரு பாடல் போடுங்கள். யார் கேட்கிறாங்க? என்னத்தை கேட்கிறாங்க? எதை கேட்க சொல்றான் அல்லாஹ்? லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அந்த கூட்டத்துக்குள் இவர்கள் அடங்குகிறார்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் தாய் தந்தைகளுக்கு துஆ செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், இன் கதா அன்ஹு அமலுஹு, அவனால் ஒரு அமலும் செய்ய முடியாது, நன்மை கபருக்கு போகாது. எதை தவிர? 3 காரியத்தை தவிர. ஒன்று அவனுடைய அறிவு, மற்றது அந்த அறிவின் மூலம் அவன் கற்றுக் கொடுத்த அறிவின் மூலம் அவன் மரணித்து விட்டான், அவனுக்கு அந்த அறிவின் மூலம் பிரயோசனம் அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் செய்கிற நற்கிரிகையின் மூலமாக இவருக்கு கபருக்கு சுவர்க்கம் நன்மை செல்கிறது. இல்லையால் இவர் பெற்ற செல்வம், சம்பாதித்த செல்வம், அதன் மூலம் சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்கிறார், பள்ளியை கட்டி கொடுக்கிறார், அல்லது ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்கிறார், ஏதோ ஒரு பொது காரியத்துக்கு கிணற்றை கட்டி கொடுக்கிறார், இதனுடைய நன்மையும் கபரறையை வந்து சேரும். இன்னும் ஒன்று ஸ்பெஷலா சொன்னாங்க, என்ன? அதைத்தான் இந்த பிள்ளைகள் செய்யணும். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஒன்று, அதுவும் கபரறைக்கு போவோம்ப்பா. அது என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் முட்டியிட்டு சுஜிதிலும் ருகூயிலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையுடைய துஆ இருக்கிறதே, அது கபரறையை சேரும். இந்த பாட்டு வராது, இந்த கானம் வராது, இந்த இசை வராது, இதெல்லாம் அங்க கபரறைக்கு போகாது. இது கேவலமாக இல்லையா? இந்த முஸ்லிம் சமூகம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், பெண்களே லா தஹ்லௌன பில் கவுல், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். வாங்க, நெளினமாகவும் குலைந்தும் நீங்கள் பேசினால் உள்ளத்தில் நோய் உள்ளவன் அவன் கெட்ட வழியில் போகக்கூடும், உங்களை நிந்திக்க கூடும், உங்களை கஷ்டப்படுத்தக்கூடும். பெண்களாகியவர் குலைந்து பேச முடியாது. எப்படி குலைந்து பேசுவீங்க?
எப்படி கோல் எடுப்பீங்க? உங்களோட காதுக்கென்று அல்லாஹ் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறான், காதுக்கென்று ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். அது நல்லவைகள் தான் கேட்க வேண்டும், நல்லவைகளைத்தான் அது கேட்டு உணர வேண்டும். இதை விட்டு விட்டு என்ன செய்றாங்க? இப்படி ரேடியோ, டிவி, சினிமா என்பதில் நம்முடைய சமூகம் அப்படியே மூழ்கி கிடக்கிறாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அழகாக சொல்கிறான், நபியே நீங்க சொல்றத சிலவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க, நல்லடியார்கள் கேட்பாங்க, சிலவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன? அபுகம், அசம்முன், அவர்கள் ஊமையர்கள், அவர்கள் குருடர்கள், அவர்கள் செவிடர்கள் என்ற பட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெள்ளத் தெளிவாக கூறுகிறான். சூரத்துல் யூனுஸில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் மை யஸ்தமிஊன இலைக், நபியே நீங்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை செவிமடுக்க கூடியவர்களும் இருக்கிறார்கள். அஃப அன்த துஸ்மிஉல் சும்ம, ஒரு செவிடனை உங்களால் செவியேற்க செய்ய முடியுமா? வலவ் கானு லா யகிலூன், அவர்கள் சிந்திக்காதவர்களாக இருந்தால் அந்த செவிடனை உங்களால் செவியேற்க செய்ய முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்லவற்றை கேட்காதவர்களுக்கு செவிடன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் அழகாக படைத்தேன், உனக்கு கண்ணியம் தந்தேன், உன்னை உலகத்தில் போற்றினேன், மற்ற ஏனைய படைப்புகளை விடவும் உன்னை உயர்த்தினேன். ஆனால் எப்பொழுது மனிதன் இழிவடைகிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாபிலீன், எப்பொழுது மனிதனுடைய நிஅமத்துக்களை அவன் கையாளுகின்ற விதத்தில் கையாளவில்லையோ அவனை தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக்கினோம். போதுமா? எந்த காதை தந்தானோ, எந்த கண்ணை தந்தானோ, எந்த உள்ளத்தை தந்தானோ, அதனால் அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டியவர்கள், அல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டியவர்கள் மாற்றமாக அவர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த காதை பற்றி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செவிப்புலனை பற்றி இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ், அதை சொல்ல போனால் 2.5 மணி நேரம் வேண்டும். அப்படி அற்புதங்களை சொல்கிறது. இந்த காதுக்குள் இருக்கக்கூடிய ட்ரம் இருக்கிறதே, இந்த ட்ரம்மை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஞ்ஞான தொழுக்கை கேளுங்கள். எந்த விதமான எவ்வளவு பெரிய சத்தமாக இருந்தாலும் சரி, அதை ஃபில்டர் பண்ணி உனக்கு இதுவாக ஏதுவாக எப்படி கேட்டால் உன்னுடைய மண்டைக்கு தலைக்கு படுமோ அந்த அளவுக்கு அது பேலன்ஸ் பண்ணி தருகிறது. 1 2 அல்ல, கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை அல்லாஹ் இந்த காதில் வைத்திருக்கிறான். இந்த காது இல்லையால் நீ பாட்டு கேட்கிறியே, சினிமா பார்க்கிறியே, மத்த கோல் பலாய்களை கேட்கிறிய காதால, இது இந்த காது இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமலாகி இருக்குமே. இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் செய்யக்கூடிய நன்றி மிக குறைவாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கின்றது. இன்னும் கண்ணை எடுத்து பாருங்கள். கண்ணுக்கு என்ன ஹக்கு கொடுக்கிறோம்? கண்ணிட நியமத்து என்ன? இந்த கண்ணை ஒரு யாருக்காவது வாங்க முடியுமா? விலைக்கு விற்கிறானா? எங்க சரி வாங்கலுமா? எத்தனை கோடி கொடுத்து சரி வாங்க முடியுமா? இந்த கண்ணில் உள்ள அற்புதம் என்ன, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? இன்றைக்கு நம்ம கேமராக்கள்ல, போன்ல உள்ள கேமரா இருக்கு இல்லையா, இந்த கேமராவுக்கு லென்ஸ், இந்த லென்ஸை போல பல லட்சக்கணக்கான லென்ஸுகளை இலவசமாக உன்னுடைய கண்ணுக்குள் வைத்து அல்லாஹ் ஃபிட் பண்ணியிருக்கிறான். இந்த கண்ணானது எத்தனை கலர்களை எத்தனை ஒரே நேரத்தில் பார்க்கும், ஒரே நேரத்தில் முடிவெடுக்கும், ஒரே நேரத்தில் அந்த மூளைக்கு மெசேஜை கொடுக்கிறது. விஞ்ஞானம் சொல்கிறது இந்த செயற்பாட்டு திறனை இந்த கண்ணானது எப்படி பெற்றுக்கொண்டது? இதற்கு ஒரு ஆர்கனைசர், இதை இயக்கக்கூடியவன் ஒரு அல்லாஹ், ஒரு இரட்சகன் இருந்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு விஞ்ஞானம் தள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த கண்ணை இலவசமாக நீங்கள் ஆர்டர் பண்ணாம, நாங்கள் ஆர்டர் பண்ணாம, நாங்க கற்பனை பண்ணாம, நாங்க சிந்திக்காம, எந்த ஒரு செயல் திறனும் எங்களிடத்தில் இல்லாமல் இலவசமாக வாரி வழங்கிய இந்த கண்ணை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் அதையும் சொல்கிறான். அவர் வலகும் அயுனுன், அவர்களுக்கு கண் கொடுக்கப்பட்டிருக்கும், லா யுபசிரூன பிஹா, அந்த கண்ணினால் நல்லவைகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நல்லவைகள் சொல்லி பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லி பாருங்க. அப்பாடி தௌஹீதுக்காரனா அவனோட பேசல, ஏன் காதுல கைய வச்சிருவாங்க. அவனோட காதுல கையெடுத்த நடக்கும், வஹி செய்தி காதுல விழுந்துரும். வஹிய கேட்க கூடாது. கூட்டமா நல்ல விஷயமா, இவங்க கூட்டம் போடுறாங்களா, பயம் பண்றாங்களா, தர்பியா பண்றாங்களா, அதெல்லாம் பார்க்க கூடாது. எங்க தியேட்டர் சினிமா, எங்க அனாச்சாரம், எங்க குடியிருப்பு, எங்க கந்தூரி கொடுக்கிறான், எங்க ஆணும் பெண்ணும் கலந்து முட்டி அடிக்கிறார்களோ அதையெல்லாம் பார்க்க இயலும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலகும் அயுனுன், அவர்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறேன், லா யுபசிருன பிஹா, அதை கொண்டு நல்லவைகளை பார்க்க மாட்டார்கள். எங்க டிவி சீரியல்,
ஆணும் தான் பெண்ணும் தான். மொபைல்களில் தந்தைமார் தாய்மார் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்ன? ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூல்ல வகுப்புல ஒரு பாடத்துல பாஸ் ஆயிட்டுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. வாப்பா என்ன சொல்லுவாரு? மகனை உனக்கு ஆப்பிள் போன் ஒன்று வாங்கி தரேன். உம்மா என்ன சொல்லுவா? அது போதாது, நான் உனக்கு 32 GB ஒன்று வாங்கி தரேன். என்னத்துக்கு? ஒரு பாடத்துல பாஸ் ஆயினத்துக்கு. நாசமா போகுவதற்கு வழிவகுக்கும் தாய் தந்தைகளே, மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நாங்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் நினைக்கிறோம், நான் ஆடம்பரத்தின் உச்சத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, பிள்ளைகள் கெட்டு போவதற்கு முதல் அடிப்படை இதுவாகத்தான் இருக்கிறது. என்னங்க, நெட்டை ஒன் பண்ணி பாருங்க, வேற எந்த சப்ஜெக்டுக்கு போனாலும் சரி, அந்த கண்கொள்ளா காட்சிகளும் ஆபாச செய்திகளும் அப்படியே அள்ளி கொலகொலன்னு கொட்டுது. நம்ம கை தச்சமயம் பட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அப்படி ஓப்பன் ஆயிருவோம். இவ்வளவு பெரிய நாங்க, எவ்வளவு அனுபவப்பட்டு நாங்க, எங்களுக்கே மிஸ் ஆகிரும். என்ன செய்வோம்? நம்முடைய ஈமான உறுதிப்படுத்தி அந்த ஒரு நிலையில் கொண்டு வந்து அந்த சப்ஜெக்ட்ல இருந்து டைவர்ட் ஆகி வருவோம். இது பிள்ளைகளுக்கு கேளுமா, இளைஞருக்கு கேளுமா, யுவதி பெண்களுக்கு கேளுமா? இன்றைக்கு எல்லாருலையும் தலைமாட்டிக்கிற ஒரு போன் என்ன? கண்கொள்ளா காட்சி, எம்பிக்கள் பாக்குறது, தேவையில்லா காட்சிகளை பாக்குறது, எம்பிக்களை லோட் பண்றது, காசை வீணாக்குறது. என்னத்தை பாக்குறாங்க? இரவையில ஆபாசமான காட்சி, பகலையில ஆபாசமான காட்சி. ஒதுங்கு புறமானிப்பான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான், மொபைலும் அவனும் பொண்டாட்டியும் புருஷனுமா இருப்பாங்க. மத்தவங்கள பேச மாட்டான். பஸ்ஸுக்குள்ள பாத்திருக்கோம் இல்லையா? ஓக்மெண்ட் செட்டை போட்டு அப்படியே ஹம்பக் பிடிச்ச மாதிரி ஆடி ஆடி வருவான் பஸ்ஸுக்குள்ள. மொபைல குத்துட்டே வருவான். என்ன மெசேஜ் அனுப்பணும்? கள்ள தொடர்பு. இத மாதிரி ஏராளமான அனாச்சாரங்கள் மொபைலில் நடக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறோம்? ஆரம்ப கட்டம் பாஸ் ஆயிட்டே வாப்பா, இந்த நாசமா போ ஆப்பிள் போன். பக்குவம் வரணும். பக்குவம் வந்தால் கொடுப்பதில் தவறில்ல, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அந்தந்த வயசுக்கு கொடுக்கணும். இது அப்படி இல்லையே, பக்கத்து வீட்டுக்கார வாப்பா வாங்கி கொடுத்தாரா, எனக்கு வாங்கித்தான், நானும் வாங்கி கொடுக்கணும். பந்தாவுல கெட்டு போறதுக்கு என்ன செய்யறாங்க? பந்தாயம் கட்டுறாங்க. பெரியவர்கள் சொல்லுவாங்க, முந்தியவர்கள், என்ன இன்னும் கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன பந்தாயம் கட்டுறாய், நான் கெட்டு போறேன், நீ பந்தாயம் கட்டு அப்படின்ற மாதிரி. அப்படிதான் மற்றவங்களை பார்த்து பார்த்து நாம கெட்டு போறோம். இன்றைக்கு பார்த்தோம்டா சகோதரிகளை வீடுகள்ல மாலை மாரிபு நேரத்துல, முந்தியெல்லாம் எப்படி இஷாவுக்கு மாரிபுக்கு இடையில ஒரு தெருவால போக இயலாது. சின்ன பிள்ளைகள் ஓதுற சத்தம், திக்கி திணறி முக்கி முனறி, பெரியோர்கள் ஓதுகின்ற யாசின் சூரா, தபாரக்கல்லை சூரா, இப்படி அந்த குர்ஆனின் ஓசைகள் இப்ப எங்க வாப்பா? ஒரு தெருவுல கிடையாது, எல்லா தெருவுல. என்ன ஒரு வீட்டுல ஒரு சீரியல் தொங்கல கேட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது முடிவை அந்த தெருவுல தொங்கல் வரக்குள்ள முடிச்சு கேட்டலாம். நம்ம விரும்பிக்க மாட்டோம், நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நம்ம டிவி பார்க்க மாட்டோம், பாட்டு கேட்க மாட்டோம், நிர்பந்திக்கப்படுவோம். எங்களை தூண்டுகிறார்கள், எங்களை கேட்க செய்கிறார்கள், பார்க்க வைக்கிறார்கள். எங்களை தாய்மார்கள் சொல்ல போன சகோதரர்களை சுபஹானல்லாஹ் சொல்லவே தேவையில்லை. தாய்மார்கள் சீரியல்ல மூழ்கி எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு கெப்பு ஒரு நாள் விட மாட்டாங்க. ஒரு நாள்ல ஒரு பேஜ் விட்டேன்னு மண்டை குழப்பம். அதை போய் பக்கத்து வீட்டுல கேட்கணும், என்னம்மா நேத்து போனுச்சு, நான் பார்க்கலையே, அது கேட்டுருவாங்க. இந்த சீரியலை பார்த்து கொண்டே இருப்பாங்க. புள்ள போய்த்து வாளிக்குள்ள விழுந்து, தண்ணி வாளிக்கு விழுந்து அப்படியே மௌத்தா போயிட்டு. 2 வயசு பிள்ளை பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் புள்ள பத்துது, தண்ணி வாளிக்க போய் விழுவுது, அது வாகனத்தில் அடிபடுது. என்ன உமாக்கு வேலை? சீரியல், மெகா சீரியல். இது கேவலமாக இல்லையா? இதுல என்ன உண்மை இருக்குது? இந்த மியூசிக்ல என்ன உண்மை இருக்குது? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா யம்பகி லஹு ஷிர், சூரத்து யாசின்ல, அந்த நபிக்கு கவிதைகள் தேவையில்லை. கவிஞன் யாரு? பொய்யான கவிஞன் ஷைத்தான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கவிதைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆன் ஒன்றும் கவி கிடையாது. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. கவிதை என்றால் பொய். பொய்யை நம்ம எப்படி அலங்காரம் பண்றோம்? இப்படி பொய்யையும் புரட்டையும் ஜீரணிச்சு நம்ம மனசுல எப்படி போய்த்து? ஆபாச காட்சியெல்லாம் சர்வசாரணமா போய்த்து, பாடல்கள் எல்லாம் சர்வசாரணமா போய்த்து. உண்மையை சொன்னாலும் அது உரைக்குதில்ல. சகோதரர்களே, மியூசிக் என்ற ஒன்று வந்ததால, இந்த ராகத்தை நாங்க ராகத்துல அடிமைப்பட்டதால சில உண்மைகளை மறந்துடுறோம். எப்படின்னு பாருங்களேன், இந்த ராகம் இல்லாம, இந்த மியூசிக் இல்லாம ஒருத்தன் பாட்டு படிக்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, கவிதை. அந்த கவிய ரோட்ல வச்சு அல்ல நம்ம கிட்ட பேசுறான்னு வச்சுக்கொள்ளுங்க, முக்காலா முக்கா புலா நெய்னா லூலா கத்துறான்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு பைத்தியமா, உனக்கு மெண்டலா, என்ன சொல்றாய்? முக்காலாண்டா என்ன, முக்கா புலாண்டா என்ன, கருத்து விளங்குதா? இல்ல, கேவலமா இருக்குது பார்க்கும்போது. இதே ஒருத்தன் மியூசிக்கோட படிக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க,
ரசிச்சுட்டு அதுக்கு ஒரு தலையை ஆட்டிட்டு ஒரு திக்ரு செய்யற மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போவாங்க. பஸ் எல்லாத்துலயும் பார்த்திருப்போம். என்ன காரணம்? உண்மையை மறைப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தும் சாதனம் என்ன? மியூசிக். முஸ்லிம் என்ன செய்யலாது? உண்மைக்கு முரணாக மாற்றமாக நடக்க இயலாது. முஸ்லிம் பொய் பேச இயலாது. முஸ்லிம் பொய்க்கு அங்கீகாரம் கொடுக்க இயலாது. இல்லையா? இது ஒண்ணு விளங்காது. படமும் அப்படித்தாங்க. ஃபைட் ஒன்று போகும், டும் டம் சத்தம் கேட்கும். சவுண்ட கட் பண்ணி போட்டு பார், எல்லாம் பொய். அவன் நடிக்கிறான், அவனுக்கு சம்பளம். உனக்கு என்ன? நரகத்து நெருப்பு. உனக்கு என்ன? கரண்ட் பில்லு. உனக்கு என்ன? வாப்பா மூட தூக்கணும். உனக்கு என்ன? உம்மா வெளிநாட்டு போய் கஷ்டப்படணும். இப்படி நீ கஷ்டப்படணும். அவன் சொகுசாக காருக்கு மேல கால் போட்டு ராஜா மாதிரி ஏசிக்குள்ள சாப்பிட்டு இருக்கிறான். நடிகர்மார். இதெல்லாம் உண்மையா? நடிகர்லாம் உண்மையா? கள்ள பேரொலிகள். யாருமே ஒரு நாளும் ஒன்றும் செய்யது கிடையாது. சுனாமி என்று ஒன்று வந்துச்சே, எங்க உங்களோட ஹீரோக்கெல்லாம் வந்தார்களா? ரஜினி என்ற ஃபேன், சூர்யா என்ற ஃபேன், பெண்கள் எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய அதாவது புக்கில் டயரிகளில் பதிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன? அவங்களுக்கு விருப்பமான ஆள் உலகத்தில் சூர்யா. போதுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறாங்க? அவங்களோட முன்மாதிரி எங்க? அந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரி எங்க? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதே. அந்த சஹாபா பெண்களுடைய முன்மாதிரி தெரியாத அந்த பெண்களுக்கு அவர்கள் இதைத்தான் செய்தார்களா? எவ்வளவு தியாகம் செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையா, ரசூலுடைய கட்டளையா? அப்படியே அடிபணிந்தார்கள். எப்படி? ஜுலைப் என்ற ஒரு சஹாபி, ஜுலைப் என்ற சஹாபி குட்டையான சஹாபி. ஜுலைப் என்றால் குட்டையான சேட்டுக்கு ஒரு பேர். அவர் புனை பேர் ஜுலைப் என்ற பேர். இவருக்கு உம்மா வாப்பா இல்ல, அனாதை. இந்த ஜுலைப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் இவர் பள்ளியில இருந்துட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்காரு, கவலையை. ரசூல்லா கேட்கிறாங்க, ஜுலைப என்னப்பா யோசிக்கிறாய்? திருமண வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறியா? அதுக்கு ஜுலைப் சொல்றாரு, ஓம் திருமணம் தான். வாலிபர்களுடைய மனசுல அதான் இருக்கும். கல்யாணம் முடிச்சாங்க அது இருக்காது. வாலிபர்கள் அதோ ஒரு சிந்தனை மட்டும் தான் இருக்கும், திருமணம். அப்ப ரசூலா சொல்றாங்க, ஜுலைப இந்த வீட்டுக்கு போங்க, பேய்த்து நான் சொன்னதாக திருமணம் பேசுங்க. அந்த வீட்டில் உள்ள பெண்ணை திருமணம் நீங்க முடிப்பதற்கு கேளுங்க. ஜுலை போறாங்க, பேய்த்து அந்த வீட்டில் கேட்கிறாங்க. அந்த வீட்டுக்கார ஆக்கள் சொல்றாங்க, ஜுலைப நீங்க ஒரு அனாதை, உம்மா அப்பா கிடையாது, குட்டையான மனுஷன், கருப்பினம். நம்மட பாசையில சொல்ல போனா உம்மா அப்பா இல்ல, பேரு ஊர் இல்லாத ஒரு புறம்போக்குன்னு சொல்லுவோம். அப்படித்தான் அந்த ஜுலைப் இருந்தாரு. உம்மா அப்பா இல்ல, அனாதை, பள்ளிக்குலாம் இருப்பாரு. குட்டையான மனுஷன், கருப்பான ஒரு மனுஷன், பாக்குறது பெரிய அழகரும் இல்ல. மறுக்கிறாங்க தாய் தந்தைகள். உங்களுக்கு தரையலாது, உங்களுக்கு பொன் தரையலாது. ரசூலுல்லா அனுப்பியிருக்கிறாங்க ஜுலைப, ரசூலுல்லா அனுப்பின என்று சொல்றாரு ஜுலைப். அதெல்லாம் தரையலாது, இந்த பொண்ணுக்கு நீங்க லாய்க்கு இல்ல, ஜோடியாகாது, மெச்சாகாது என்று மறுக்கிறாங்க. உள்ளறைக்குள் இருந்த சஹாபி பெண் ஓடோடி வருகிறார், வந்து சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? உங்களை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் சொன்னார்களா? அப்படியாக இருந்தால் நான் கட்டுப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் கட்டுப்படுகின்றேன். கட்டுப்பட்டார்கள், திருமணம் நடந்தது. என்ன நடக்குது? திருமணம் முடிஞ்சுங்க, 2-3 நாளையில ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு? போருக்காக வேண்டிய ஆண்கள் எல்லாம் புறப்பட்டு வாருங்கள். உடனே இந்த ஜுலைபுக்கு ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி கொடுத்து, கவசம் எல்லாம் தூக்கி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிற அந்த பொம்பளை. எப்ப? அழகான ஒரு ராஜகுமாரி இருக்கிற பொம்பளை அழகில்லாத ஒரு ஆம்பளை முடிக்கிறதுக்கு அவ மூலாதாரம் என்ன? ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? உடனே சரண்டர், முடிக்கிறேன். முடிச்சாச்சா? ஜுலைபு என்ன செய்றாரு? போருக்காக வேண்டி பிரகடனப்படுத்தி வருகிறார்கள், போருக்காக வேண்டி வாருங்கள் என்ற அழைப்பு வருகிறது. ஜுலைபு போருக்கு ரெடி ஆகிறாரு, மனைவி அனுப்பி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த ஜுலைப் என்ற சஹாபி போரில் ஷஹீதாகிறார். எல்லோருக்கும் உறவுகள் இருந்தன, சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தன, இவருக்கு யாரும் கிடையாது. இவருடைய ஜனாசா மாத்திரம் தனிமையில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபை அள்ளி அணைத்து, வாரி அணைத்து உரத்த குரலில் சொல்லுகிறார்கள், மக்களே இவருக்கு யாரும் இல்லை என்று அனாதையாக போட்டீங்களா? நான் இருக்கிறேன், நான் உறவுக்கார, என்னுடைய சொந்தம் இந்த ஜுலைப். அப்படி என்று ரசூலுல்லாஹ்வுடைய உறவு என்று சொந்த பேரெடுத்தவர் அவர். என்ன தியாகம், என்ன தியாகம் இது! கல்யாணத்துக்கு ஆசைப்பட்ட ஒருவர், அப்படியான கல்யாணமே கிடைக்காது, அழகான ஒரு வாழ்க்கை, கல்யாணம் முடிச்சு நிம்மதியா ஒரு மாசம் வாழல,
2-3 நாள் அறிவிப்பு வருது, போருக்கு போறாரு. உடல் அப்படியே தியாகம் செய்கிறாரு. என்ன? அல்லாஹ் தந்த உடல், பொருள், ஆவி அத்தனையும் அவனுடைய நியமத்துக்கள். அவன் எப்பொழுது கேட்கிறானோ அப்பொழுது அள்ளி கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணும் அப்படித்தான் இருந்தாங்க, அந்த ஆணும் அப்படித்தான் இருந்தாங்க. இதுதான் முன்மாதிரி. இந்த முன்மாதிரிகளாம் ஓரம் கட்டிவிட்டு எமது சமூகமோ, இந்த முஸ்லிம் சமூகமோ அந்நிய கலாச்சாரங்களுக்கு பின்னால் அடிபுடி மோதப்பட்டு செல்கிறார்கள். இன்னும் பார்க்க போனோம்னு சொன்னா இந்த இளைஞர்களுடைய கூத்து, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோலத்தை, படை கோலத்தையே மாற்றம் செய்கிறார்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வே உன்னுடைய மக்களை, அடியார்களை நான் வழிகெடுப்பேன். எப்படி? லஉமன்னியன்னஹும், அவர்களுக்கு ஆசை ஊட்டுவேன். ஆடு கால்நடைகள், மிருகங்களுடைய காதுகளுக்கு ஓட்டைகள் போட செய்வேன். ஓட்டைகள் போடுகிறார்கள் மக்கள். இன்றைக்கு பட்டிகளில் வைத்து பாருங்கள், காதுகளில் ஓட்டை. ஏன் மிருகங்களில் ஓட்டை? பிள்ளைகளுக்கு காது குத்துகிறார்கள், அதையும் செய்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு தாடி பாத்தீங்கன்னா இவர்த்தொரு கில்லு, அதாவது பூல் நாய்க்கு சொறி போட்ட மாதிரி, பூல் நாய்க்கு சொறி போட்டா அப்படிதான் இருக்கும். அத மாதிரி தாடி என்னையா அழகுபடுத்துறாங்களாம். அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, ஆண் பிள்ளைகள் பெண்களையும் நிர்வகிக்க கூடியவர்கள், நிர்வாகிகள். சிங்கம், நீ பொம்பளை கிடையாது. என்ன செய்யறாரு? தாடி வைக்கலாம், ஃபேஷனல் குறைஞ்சிருமா, ஃபேஷனாட்டி தாடி இறக்கணுமா, அருவருப்பா, வைஃபுக்கு விருப்பம் இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சுன்னத்து வைஃபுக்கு விருப்பம் இல்ல, மாமாக்கு விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கா? உலகத்தில் எல்லாரும் விரும்பி ஆகணும். ஏன்? தாடி வளர்ப்பது மூலம் இன்றைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? தாடி வச்சு உது எடுத்து தொழுகை 5 நேர தொழுகையும் தொழக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன சயின்ஸ் சொல்லுது? தாடி வளர்த்தாங்க, தாடியில அந்த ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குது, தாடியின் மூலம் ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குது. இது என்ன செய்து? சிறுநீரோட சேர்ந்து கழிவறைக்குள்ள போய்த்திருது. ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. ஆனா தொழுகிற மனுஷன் தாடி வச்சா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவன் மூட்டான் முள்ளு ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஃபர்லாக குனிந்தும் நிமிந்தும் எழும்புவதால், அசைவதால் மூட்டான் முள்ளில் ஒரு சுரப்பி சுரக்குகிறது. இதுவும் இந்த தாடியின் சுரப்பியும் இரண்டும் ஒன்றென கலந்து ஆண்மைக்கு வலிமை ஊட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். நீ பாக்குறோம், ஆண்மை குறைபாடுல வயகரா டேப்லெட் தான் அதிகமாக பிசினஸ் போகுது கடைகள்ல. வயாகரா ஏன்? ஆண்மை போதாது. இன்றைக்கு என்ன நடக்குது? இஸ்லாமியனுக்கு அல்லாஹ் இலவசமாக அள்ளி கொடுத்திருக்கிறான். சுண்ணாம்பு, பாக்கு, அது போட்டு அப்படியே சப்பினா சோப்பா வரும் இல்லையா? அத மாதிரி தொழுறவன் தாடி வச்சா அவனுக்கு ஆண்மை அதிகரிக்கிறது. இன்னும் ஏராளமான சயின்ஸ் இருக்குது, படிச்சுக்கொள்ளுங்க. என்ன? யாருக்கு நன்மை? இது யாருக்கு நன்மைன்னு கேட்கிற? நீ கீரிப்புள்ள தாடி வைக்கிற, படைகுலத்தை மாத்துற. பெண்கள் என்ன செய்யறாங்க? பல்லுக்கு இட போடுறாங்க, ரோமத்தை புடுங்குறாங்க, கண் ரோமத்தை. அதான் யுகையிறுன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த படைப்பை நான் மாற்றி அமைப்பேன். சைத்தான் அங்கே சவால் போடுகிறான். அப்ப அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றான்? மூமினானாக்களை கெடுக்க இயலாது, அவங்க நம்மள்ட்ட போக இயலாது. சைத்தான் சொல்றான் எல்லாரையும் கெடுப்பேன். சில உன்னுடைய இபாதக்கல் முஹல்லசீன், உன்னை அதிகமாக அஞ்சக்கூடிய அந்த அடியார்களை தவிர மற்ற எல்லாரும் வசப்பட்டே ஆகுவார்கள். இல்லையா? பெண்கள் ரோமத்தை புடுங்குறாங்க, கண் ரோமம். என்னத்துக்கு? அலங்காரம். மாற்ற மாற்று செய்யலுமா? மூக்கு குத்துறாங்க, செய்யலுமா? மேக்கப் பண்ணுங்க. கோலங்களை மாற்ற இயலாது, படை கோலத்தில் மாற்றம் செய்து மேக்கப் பண்ண இயலாது. உங்களுடைய கணவனுக்கு காண்பதற்கு மேக்கப் பண்ணுங்க, அந்நிய ஆடவர்களுக்கு காட்டாதீங்க, குலைந்து பேசாதீங்க, மற்றவர்களுடன் குலைந்து பேசாதீங்க. இப்படி அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை, அருட்கொடைகளை அதன் ரீதியில் நீங்கள் பயன்படுத்தவில்லையா, நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய பிடியை பிடிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவில் பார்ப்போம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஹிஸ்பில்லாஹ். ஆக சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை பத்தி பார்த்துட்டு வந்தோம். தினசரி நாங்க தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் மிக தெள்ள தெளிவாக கூறுகிற ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்டுவாயாக. நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். அந்த நேரான பாதைக்கும் நாங்க என்ன செய்யறோம்? காட்டுவாயன்னு சொல்லி போட்டு பின்னுக்கு வர வசனம் சொல்றோம். என்னண்டு? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். நீ யார் மீது அருட்கொடைகளை, நியமத்துக்களை அள்ளி சுருந்தாயோ அவர்களுடைய பாதையில்,
அவர்கள் போன பாதையில், அந்த பாதையில் எங்களுக்கு காண்பித்து விடு. அதுவும் ஒரு அற்கொடை தான். நேரான பாதையில போறது இருக்குதே, இதுதான் மிகப்பெரிய அற்கொடை. எந்த அளவுக்கு என்று சொன்னா சகோதரர்களே, இன்று இலங்கையில உலகத்தை எடுத்துக்கொண்ட எத்தனையோ விதமான ஜமாத்துக்கள் இருக்கின்றன. எல்லா ஜமாத்திலை விடவும் அல்லாஹ்வுடைய தூது செய்திய 100% பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமாத் நம்முடைய ஜமாத் தான், தௌஹீத் ஜமாத். இது அல்லாஹ் தந்த மாபெரிய ஹிதாயத். இந்த ஜமாத்துடைய அடிப்படை அம்சம் என்ன? நேரான பாதை, சிராத்தியல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில போகணும். இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல் நபியே, மக்கள்கிட்ட சொல்லுங்க, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இந்த ஒரு பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியுஸ் சுபுல், பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, பல பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் இந்த ஒரு பாதையை அந்த மற்ற பல பாதைகள் தடுத்துவிடும், இந்த ஒரு பாதையில் செல்லாமல் ஆக்கிவிடும், இந்த ஒரு பாதையில் செல்லக்கூடிய அந்த பயணத்தை நிறுத்திவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையில் கூறுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பூமியில் பல கோடுகளை கீறுகிறார்கள். ஒரு நாள் பூமியில் பல கோடுகளை கீறுகிறார்கள். எப்படி கோடு? இடியாப்ப சிக்கல் மாதிரி, இப்படி மூட்டு மூட்டாங்க, அப்படி இப்படி தாறுமாறாக கோடுகளை கீறாங்க. கீறிட்டு சொல்றாங்க, இதுதான் வழிகேட்டின் அடையாளம், இதுதான் வழிகேட்டின் அடையாளம். வழிகேடுகள் பல பாதையாக பின்னலாக இருக்கும். ஒரு கோட்டை கீறாங்க, கீறிட்டு சொல்றாங்க, இதுதான் நேர்வழிக்கு அடையாளம் என்று சொல்லிட்டு இப்ப நான் ஓதின மேல ஓதின ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காமிக்கிறாங்க. நேர்வழிக்கு இதுதான் அடையாளம். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா தௌஹீது வாதம் பேசக்கூடிய போலி தௌஹீதுவாதிகள் நேரான பாதையில் இருக்கிறார்களா? இவர்கள் கூட தௌஹீதுவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். மற்ற மக்கள் நினைப்பாங்க இல்லா தௌஹீத் ஒன்றுதானாக்கும். அவங்க சீதன கல்யாணம் போவாங்க, அவங்க ரெண்டாவது பாங்கு கொத்துபாவில் ஒரு ரெண்டாவது பாங்கு சொல்லுவாங்க, சஹாபாக்களையும் பின்பற்றுவாங்க. அது சலபு மதுஹபா பைத்திப்ப போலி தௌஹீதுவாதிகள் சலபு மதுஹப் என்ற வரையறைக்குள்ள போய்த்தாங்க, 5வது மதுஹபுக்குள்ள போய்த்தாங்க. இப்ப இவங்களும் தௌஹீது தான் என்று அறியாத தெரியாத மக்கள் அவர்களையும் பின்பற்றக்கூடும். ஆகையால் நாங்க என்ன சொல்ல வரோம் சொன்னால், இந்த நேரான பாதையை உடைச்சி எல்லா இடத்திலையும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் வளைந்து கொடுக்க கூடாது, யாருக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை சொல்லாம இருக்க கூடாது. ஸ்பெஷலா இந்த காலத்தில் என்ன ஊடுருவதுன்னு சொன்னா, இந்த போலி தௌஹீத்வாதிகள் ஆங்காங்கே நின்று கொண்டு எங்களுடைய தௌவா பிரச்சாரத்தில் முடக்குவதற்காக வேண்டி சதிகள் செய்கிறார்கள். ஆனால் வாதம் கிடையாது, வஹி அவர்கள் பின்பற்றவில்லை என்பதில் மிக ஆணித்தரமான முறையில் நிரூபணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒளிஞ்சிருந்து தாக்குறாங்க, கூட்டத்தோடு சேர்ந்து தாக்குறாங்க. இப்படி இந்த நேரான பாதைக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய பாதைகளை, எங்களுடைய பிரச்சார பணிகளை நாங்கள் சீர் செய்து கொள்வதும் இந்த அல்லாஹ் அடுத்த நிஅமத்துக்களில் மிகப்பெரிய நிஅமத்தான இந்த நேர்வழியை பாதுகாப்பதற்கு சால சிறந்ததாக இருக்கும். இன்னும் சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய இந்த தஅவா பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த நேரங்கள் எல்லாம் மற்ற சகோதரர்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்று சொன்னால், ஆள அமர எதையும் திடீரென்று போட்டு அதை சம்பளாக்கி விடாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, என்ன பத்தி தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அவர் அந்த விஷயத்துல ஆலிம், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்ற தியரி கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இவருக்கு சர்டிபிகேட் இல்ல, மௌலவி இல்ல, இவர் இந்த மதரசாவில் ஓதல. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மதரசாவில் ஓதினாங்க? சஹாபாக்கள் எந்த மதரசாவில் ஓதினாங்க? மதரசாவில் ஓதினா தான் மார்க்கம் சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்லல. பல்லிகு அன்னி வலவாயா, என்ன பற்றி ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சாலும் எத்தி வை, மத்தவங்களுக்கு சொல்லு. ஏன்? உன்னை விட சொல்றவன் மிக தெளிவாக விளங்குவான், மிக ஆழமாக விளங்குவான். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அது தெளிவாக தெரியணும், முழுசாக படிக்கணும். நம்ம சொல்லக்கூடிய மற்றவங்களை வைக்கக்கூடிய கருத்துக்கள் கூட ஆழமான முறையில் வைக்கப்படணும். அதுக்கு நாங்க படிக்கணும். இஸ்லாத்தை படிப்பதும் அதன் பாதையில் நடப்பதும் இதுவும் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் இந்த அருட்கொடையின் மூலம் அவனுடைய நிஅமத்துக்கு, அவனுடைய அருளை சுமந்தவர்களாக ஆக்க வேண்டும், அவனுடைய லஅனத்துக்களை சுமந்தவர்களாக ஆக்கக்கூடாது என்று வேண்டி இந்த குத்பாவை முடித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.